ஆண்டாள் திருவடிகளே சரணம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க, வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை பாசுரம் 15. இதுவரை ஆண்டாள் நமக்கு பல குணாதிசயங்களை சொல்லிக் கொண்டு வந்தாள் இல்லையா? எந்தெந்த குணங்களை நாம் பின்பற்ற வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்தாள். இந்த குணங்களில் எவையெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டியவை, அதாவது இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ், இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ். சிலது மற்றவர்களோடு நாம் எப்படி பழக வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொண்டு வந்தாள் இல்லையா? நம்பிக்கை என்பது நமக்கு நாமே வளர்த்து கொள்ள வேண்டிய குணம். ஆனால் கள்ளம் தவிர்ப்பது, சாக்கு சொல்வது என்பது மற்றவர்களோடு நாம் பழகும்போது வரக்கூடிய ஒரு குணம், அப்பொழுது தவிர்க்க வேண்டிய ஒரு குணம். இப்படி நாம வளர்த்து கொள்ள வேண்டியது பிறரோடு பழகும் விதம் என்று சொல்லிக் கொண்டு வந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிறரோடு பழகும் விதத்தில் மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறாள். உண்மையில் சொல்லப்போனால் நமது முன்னோர்கள் இந்த பாசுரத்தை எல்லா பாசுரத்திற்கும் ரத்தினம் போன்றது என்று சொல்கிறார்கள். இந்த பாசுரத்தை பாகவதர்களிடம் எப்படி பழக வேண்டும், பெருமாளுடைய அடியார்களுடன் எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்வதாகவே அதற்கான கிராமர் என்று நமது முன்னோர்கள் இந்த பாசுரத்திற்கு பொருள் சொல்லியுள்ளார்கள். இந்த பாசுரத்தில் ஆண்டாளும் அவள் தோழியும் உரையாடுவது போல அமைந்துள்ளது இந்த பாசுரம். முதலில் ஆண்டாள் தன்னுடைய தோழியை எழுப்புகிறாள். இந்த தோழியும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆண்டாள் அழைக்கும் போது எல்லே இளங்கிளியே என்று எப்பொழுதும் தன் தோழிகளை அழகாக அழைக்கிறாள் அல்லவா, கொஞ்சி கொஞ்சி. அப்படித்தான் இளங்கிளியே என்று அழைத்துவிட்டு இன்னும் உறங்குதியோ என்று கேட்கிறாள். இது உரையாடலாகத்தான் வருகிறது. இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறாள். அதற்கு உள்ளே படுத்திருக்கும் தோழி சில்லென்று அழையேன் மின், ஏன் இப்படி சில்லென்று அழைக்கிறீர்கள், ஏன் இப்படி கத்துகிறீர்கள், ஏன் இப்படி கடுமையாக கூப்பிடுகிறீர்கள் என்று கேட்கிறாள். இதோ வந்துவிட்டேன், போதர்கின்றேன் என்று சொல்கிறாள். ஆனால் இந்த தோழி மாற்றம் தராமல் இல்லை, மாற்றம் தருகிறாள். ஆனால் சில்லென்று ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டாள். இப்பொழுது வெளியே உள்ள தோழிகள், ஆண்டாளும் அவள் தோழிகளும், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் என்று கூறுகிறார்கள். உன்னுடைய வாக்குவன்மை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும், நன்றாக இருக்கிறது நீ பேசுவது. நீ என்ன சொன்னாய்? நீங்கள் எல்லோரும் என் வீட்டிற்கு வந்து விடுங்கள், நான் தயாராக இருக்கிறேன், நாம் எல்லோரும் செல்லலாம் நோன்பு களத்திற்கு என்றுதானே சொன்னாய். நீ எழுந்திருக்கவே இல்லை. நாங்கள் இப்போது உன்னை அழைத்தால் சில்லென்று அழைப்பதாக உனக்கு படுகிறதா என்று கேட்கிறார்கள். இப்பொழுது இந்த உரையாடலில் சிறிது சிறிதாக அந்த மவுண்டிங் என்று சொல்வோம் அல்லவா, அது போன்று அந்த கருத்து வேறுபாடு அப்படியே அதிகரித்து கொண்டே வருகிறது அல்லவா. முதலில் இவர்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டுவிட்டார்கள். அதுவே சற்று ஒரு வித்தியாசமாக இந்த தோழிக்கு பட்டிருக்கலாம். அதனால் டக்கென்று அவள் ஏன் சில்லென்று அழைக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டாள். இதோ வருகின்றேன் என்று கூறிவிட்டாள். இப்பொழுது இவர்கள் அதற்கு பதிலாக உன்னுடைய வாக்குவன்மை நன்றாகத்தான் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு சாதாரணமான உரையாடல் போய் ஒரு வாக்குவாதமாக அது உருப்பெறுவது இல்லையா? அது உருப்பெறுகிறது என்பதை அந்த உள்ளே இருக்கும் தோழி கண்டுகொண்டு விட்டாள். ஆஹா, இது நாம் நினைத்தது போல நடக்கவில்லையே, நாம் நினைத்தது போல இந்த பேச்சு செல்லவில்லை என்று புரிந்து கொண்ட அவள், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக என்று ஒப்படைந்து விட்டாள். உடனே அவள் என்ன சொல்லிவிட்டாள் என்றால், நீங்களே வல்லவர்களாக இருந்துவிட்டு போங்கள், நானே தவறு செய்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும், நானேதான் ஆயிடுக என்று கூறிவிட்டாள். இங்கு அந்த தோழி சுதாரித்து கொண்டு விட்டாள். ஆஹா, நாம் நினைத்தது போல இந்த உரையாடல் செல்லவில்லை என்று. அதனால் உடனே நானேதான் ஆயிடுக என்று கூறியவுடன் அடுத்தது என்ன ஆகிறது என்று பார்த்தால், ஒல்லை நீ போதாய். அந்த வாக்குவாதம் அங்கோடு முடிந்துவிட்டது. ஏன் முடிந்துவிட்டது? அந்த நானேதான் ஆயிடுக என்னும் அந்த வார்த்தைகளால் முடிந்துவிட்டது. உடனே ஆண்டாளும் தோழிகளும், சரி அதை விடு, அது போகட்டும், நீ விரைந்து வா, நாம் நோன்பு களத்திற்கு செல்லலாம் என்று அது எவ்வளவு அழகாக ஒரு வாக்குவாதமாக மாற வேண்டி இருந்தது, ஒரு சண்டையாக மாற வேண்டி இருந்தது. எவ்வளவு அழகாக ஒல்லை நீ போதாய் என்று மிக அழகாக அந்த தடம் மாறியது, திசை மாறியது. ஏன் என்றால் அந்த நானேதான் ஆயிடுக என்றும் வார்த்தைகளால். அதைத்தான் ஆண்டாள் இங்கு அவ்வளவு அழகாக காண்பிக்கிறார். நமது முன்னோர்கள் அந்த நானேதான் ஆயிடுக என்னும் வார்த்தைகளை அப்படி புகழ்வார்கள்.
அப்படித்தான் நாம் பக்தர்களுடன் பழக வேண்டும், அப்படித்தான் நாம் எல்லா அடியார்களோடும் பழக வேண்டும் என்று அந்த நானேதான் ஆயிடுக என்னும் வார்த்தைகளை கொண்டாடுகிறார்கள் நமது முன்னோர்கள். அந்த நானேதான் ஆயிடுக என்னும் வார்த்தை எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகளையும் எப்பேற்பட்ட சண்டைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. அதை இங்கு ஆண்டாள் நமக்கு அழகாக காண்பிக்கிறாள். இப்பொழுது அந்த உள்ளே இருந்த தோழி ஏன் ஆண்டாளிடம் நானேதான் ஆயிடுக என்று சொன்னாள் என்றால், அவளுக்கு ஆண்டாளுடைய சத்சங்கத்தின் அருமை தெரிந்திருக்கிறது. இப்பொழுது வரை நாம் பார்த்து கொண்டு வந்த இடத்திலெல்லாம் ஆண்டாளுக்கு சத்சங்கம் வேண்டும் என்று நாம் சொன்னோம் இல்லையா? இப்பொழுது இவளும் ஆண்டாளுடைய தோழி அல்லவா? அப்பொழுது இவள் பெருமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த தோழிக்கும் ஆண்டாளுடைய அருமை தெரிந்திருப்பதால் நானேதான் ஆயிடுக என்று ஒப்படைந்து விட்டாள் என்று நாம் இதை கொள்ள வேண்டும். இப்பொழுது நமது வாழ்விலும் பார்த்தோம் என்றால் இது போன்ற கருத்து வேறுபாடுகள் நடப்பது மிக சகஜம். நாம் இப்பொழுது சத்சங்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கு எதிர்வினை செய்பவர்களை பற்றி இப்பொழுது பேசவில்லை. நமக்கு நல்லது செய்ய நினைப்பவர்கள், நமது வெல்விஷர்ஸ், நமது சத்சங்கம், நமக்கு நல்லது நினைப்பவர்களை பற்றி பேசுகிறோம். அப்படி நம்மோடு இயைந்து வருபவர்கள், நமக்கு மிகவும் நல்லவர்களாக நம்முடன் பழகுபவர்கள், நமக்கு நல்லதையே நினைப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு கூட நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுது என்ன ஆகிறது என்றால், பெரும்பாலும் அவர்கள் ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல அது எப்படியோ அந்த மவுண்ட் ஆகிக் கொண்டே சென்று ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடாக அது வெடித்து சண்டையாக மாறிவிடுகிறது. நாம் சிலரிடம் கேட்போம் இல்லையா, நீங்கள் இருவரும் நல்ல தோழர்களாக தானே இருந்தீர்கள், எப்படி பிரிந்தீர்கள் என்றால் அவர்கள் இதையே தான் சொல்வார்கள். ஒரு நாள் சண்டை ஏற்பட்டது, நான் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அது ஒரு இடத்தில் மிகவும் மிகவும் பயங்கரமாக போய்விட்டது, நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று கூறுவார்கள். இதை எப்படி நாம் தவிர்க்க வேண்டும் என்றால், அந்த நாம் ஒன்று பேச அவர் ஒன்று பேச என்று இருக்கிறதல்லவா, அப்பொழுது சுதாரித்து கொள்ள வேண்டும். இந்த தோழி சுதாரித்து கொண்டாள் அல்லவா, வல்லீர்கள் நீங்களே என்று கூறிவிட்டாள். நமக்கு முன்னால் இருப்பது யார், நாம் யாரோடு சண்டையிடுகிறோம் என்று நாம் ஒரு நிமிஷம் சுதாரித்து கொள்ள வேண்டும். சுதாரித்து கொண்டோம் என்றால் பிடித்து விடுவோம். ஆஹா, இது வேறெங்கோ செல்கிறது என்று நாம் தெரிந்து கொள்வோம். நம்முடைய நல்லதை யோசிப்பவர்கள், நமக்கு நல்லதையே சொல்பவர்கள், அவர்களோடு பேசும் பொழுது எங்கேயோ அந்த அந்த உரையாடல் எங்கோ செல்கிறது என்றால், நானேதான் ஆயிடுக என்று கூறுவதில் என்ன பெரிய சிரமம் வந்துவிடப் போகிறது? நாம் எதை இழந்துவிடப் போகிறோம்? கைண்ட் வேர்ட்ஸ் காஸ்ட் நத்திங் என்று சொல்வார்கள் இல்லையா? நானே தான் ஆயிடுக, பரவாயில்லை, இது நான் செய்த தவறாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்வதால் நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். முக்கியமாக நம்முடைய சத்சங்கத்திற்கு நமக்கு யாரெல்லாம் நல்லது நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் இப்படித்தான் பழக வேண்டும் என்றுதான் ஆண்டாள் நமக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கிறாள். ஆனால் நாம் ஏன் இதை சொல்ல மறுக்கிறோம்? ஏன் நம்மால் நானேதான் ஆயிடுக என்று ஏன் சொல்ல முடியவில்லை? ஏன் எதையோ பிடித்து கொண்டு தொங்குகிறோம்? ஏனென்றால் இதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம் என்னவென்றால், நான் சரியாகத்தான் சொன்னேன், அவர்கள்தான் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று we want to justify. நாம் நம்மை விளக்குவதிலேயே நிறைய நேரம் செலவிடுகிறோம். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நான் இப்படித்தான் சொன்னேன், அவர்கள்தான் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று அதையே சொல்லி கொண்டிருப்போம். அவர்கள்தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள், அது நடந்து விட்டது. அதை நாம் வேறு ஒரு சமயத்தில் வேண்டுமானாலும் விளக்கிக் கொள்ளலாமே தவிர, இந்த வாக்குவாதத்தின் போது விளக்கினால் அது அடுத்தவருக்கு புரியுமா என்பது ஒரு கேள்விதான். ஆனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் மோடிலேயே நாம் இருந்தோம் என்றால் வாக்குவாதத்தை தவிர்க்க முடியாது. இது முதல் காரணம். இரண்டாவது, அப்படி நானேதான் ஆயிடுக என்று சொல்வதால் நாம் தோல்வி அடைந்தவராக நாம் உணர்கிறோம். அது இட் இஸ் அ லாஸ் என்று நாம் நினைக்கிறோம். இதில் நான் தோல்வி அடைந்து விட்டேன், நான் விட்டு கொடுத்து விட்டேன் என்று நாம் நினைக்கிறோம். உண்மையில் அது தோல்வி அல்ல. நாம் அங்கு அந்த அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பதற்காக அதை சொல்கிறோம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக என்ன யோசிப்போம் என்றால், அநேகமாக இப்படி யோசிக்கலாம். என்னவென்றால், இப்பொழுது நான் ஒப்படைந்து விட்டேன் என்றால், இப்பொழுது நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்றால் இதே பழக்கமாகிவிடும், எல்லாவற்றையும் என் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இது இப்பொழுது இந்த பாசுரத்திற்கு பொருந்தாது. ஏனென்றால் நாம் நமது சத்சங்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெல்விஷர்ஸ், நமக்கு நல்லதையே நினைப்பவர்களை பற்றித்தான் நாம் இங்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எப்பொழுதும் இதை செய்ய மாட்டார்கள், ஒருபோதும் இதை செய்ய மாட்டார்கள். அதனால் இந்த நம்மை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள், they will take advantage of us என்பது இந்த இடத்தில் பொருந்தாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் இது போன்று ஒரு கருத்து வேறுபாடு நமக்கு மிக நெருங்கியவர்களோடு, நமக்கு மிக அருமையானவர்களோடு நேருகிறது என்றால்
முதல் விஷயம் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அந்த உரையாடல் வேறு திசை நோக்கி செல்கிறதோ, ஹீட்டட் ஆர்குமெண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, அது எப்பொழுது சூடு பிடிப்பதாக மாறுகிறதோ சுதாரித்து கொண்டு விட வேண்டும். அடுத்த நிமிஷமே நானே தான் ஆயிடுக என்று சொல்வதால் நமக்கு ஒரு குறையுமே கிடையாது. மாறாக அப்படி சொல்லிவிடுவதால் நமக்கு என்னவெல்லாம் நன்மைகள் தெரியுமா? முதல் விஷயம், நமது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் வேண்டுமானால் அது ஒரு கஷ்டமானதாக இருக்கலாம். என்னடா நாம் இப்படி மன்னிப்பு கேட்பது போல, நாம் விட்டு கொடுப்பது போல நேர்ந்து விட்டதே என்று தோன்றலாம். ஆனால் நமது மன அமைதிக்கும் நமது நேரத்துக்கும் அது மிக மிக நன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிகுந்த அமைதியை தரும். அந்த சண்டை நின்றுவிட்டது, இருவருமே சமாதானமாக போய்விட்டார்கள் என்றால் அந்த அமைதியே தனிதான் இல்லையா? இப்பொழுது ஆண்டாள் கூட ஒல்லை நீ போதா என்று கூறிவிட்டாள். உடனே அது அங்கே முடிந்து விட்டது, அடுத்த விஷயத்திற்கு சென்று விட்டார்கள் என்பது மிகுந்த மன அமைதியை தரும். அதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இரண்டாவதான விஷயம் என்னவென்றால், அது நமது வளர்ச்சிக்கு உதவும். நாம் இது போன்ற எதையோ ஒன்றை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்மால் வளர முடியாது, நம்மால் மேன்மேலும் சிறந்த நிலைக்கு செல்ல முடியாது. உதாரணத்திற்கு இந்த பாசுரத்திலேயே பார்ப்போம். இருவருமே சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் என்றால் எப்பொழுது பாவைக்களத்திற்கு செல்வது, எப்பொழுது நோன்பு நோற்பது? அதனால் இந்த சண்டைகளை தவிர்த்தோம் என்றால் நம்மால் வளர முடியும். நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அந்த இலக்கை நோக்கி நம்மால் செல்ல முடியும் என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நமது உறவுகள் மேம்படும். இப்பொழுது நாம் அதைத்தானே பார்த்து கொண்டு வருகிறோம். இது சத்சங்கம். நமக்கு வேண்டிய உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற சிற்சில விஷயங்களை, சின்னதான விஷயங்களை பெரிதுபடுத்தக்கூடாது. உண்மையில் சொல்ல போனால், நானேதான் ஆயிடுக என்னும் இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் லெட்டிங் கோ என்றுதான் சொல்ல வேண்டும். லெட்டிங் இட் கோ. சின்ன சின்ன விஷயங்களை பிடித்து கொண்டு தொங்காமல் அவை பரவாயில்லை, அவற்றை விட்டுவிடலாம் என்று விட்டுவிடுதல். அப்படி செய்தோம் என்றால் அந்த உறவுகள் எவ்வளவு மேம்படும் என்றும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். மாறாக அதை பிடித்து கொண்டு, சிறிய விஷயங்களை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த உறவுகள் கலைந்தும் போய்விடலாம் அல்லவா? நல்ல உறவுகளை நாம் இழக்க வேண்டி நேரலாம். ஆகையால் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு மிகவும் அழகாக காண்பித்து கொடுக்கும் இந்த விஷயம், ஒரு உரையாடல் போல தானும் தன் தோழியும் பேசிக்கொள்வது போல காண்பித்து கொடுக்கும் விஷயம் இந்த லெட்டிங் கோ. ஆனால் இதில் இன்னும் ஒரு அழகான விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், இந்த 10 பாசுரங்களாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். 6வதிலிருந்து இந்த 15வது பாசுரம் வரை ஆண்டாள் தனது தோழிகளை எழுப்பிக் கொண்டு வருகிறாள் என்று பார்த்தோம் அல்லவா? நாம் இதையும் பார்த்தோம், இந்த தோழிகள் எல்லாம் நாம் தான் என்று, நம்மைத்தான் அவள் எழுப்புகிறாள் என்றும் நாம் பார்த்தோம். இது நாம் தான் என்று ஏன் நாம் சொல்லலாம் என்றால், ஒரு அந்த நெகட்டிவ் ட்ரைட், ஒரு எதிர்வினை விஷயங்களையும் அவள் சொல்லும் பொழுது நமக்கு நம்மைத்தான் தோன்றும். ஆமாம், நாம் தான் சோம்பல் இருக்கிறோம், ஆமாம் நாம் தான் படபடக்கிறோம், நாம் தான் சுய சிந்தனை செய்வதே இல்லை, நாம் தான் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விஷயத்தையும் ஆண்டாள் சொல்லும் போது அது நம்மை சொல்வது போலவே இருக்கும். ஏன் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, 1, 2, 3 என்று பல எதிர்வினை விஷயங்கள் கூட நம்மிடத்தில் இருக்கலாம். இதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். ஆண்டாளுடைய சத்சங்கமாக ஆவதில் நமக்கு ஆசை இருக்கிறது. இந்த திருப்பாவையை பாராயணம் செய்ய வேண்டும், இந்த திருப்பாவையை பாட வேண்டும், இதுபோல் அதில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்லியிருக்கிறாள், அதை எப்படி சொல்லியிருக்கிறாள் என்று அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நம்மிடம் நிறைய எதிர்வினை குணங்களும் இருக்கின்றன, அது நமக்கே தெரிகிறது அல்லவா? அப்பொழுது இதை தாண்டி ஆண்டாளிடம் எப்படி நாம் இந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்றால், இந்த பாசுரத்தில் சொன்னது போலதான், நானேதான் ஆயிடுக என்று ஆண்டாளிடம் நாம் ஒப்படைந்து விட்டோம் என்றால் அடுத்த நிமிடத்திலேயே ஒல்லை நீ போதா என்று நம்மை அவள் அழைத்து விடுவாள். நம்முடைய அந்த தீய பழக்கங்களை அவள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள். ஒல்லை நீ போதாய் என்று அவள் நம்மையும் அவளுடைய சத்சங்கத்தில் சேர்த்து கொண்டு அந்த பெருமாளை பாடுவதற்கு, அந்த பெருமாளை நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு நம்மை அழைத்து கொண்டு போய்விடுவாள். இந்த பாசுரத்தில் சத்சங்கத்தோடு எப்படி பழக வேண்டும் என்று சொன்னதிலேயே நாம் ஆண்டாளோடு அவளுடைய சத்சங்கத்தோடு எப்படி இணைய வேண்டும் என்பதையும் ஆண்டாள் இங்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து கொடுப்பது லெட்டிங் கோ, நானேதான் ஆயிடுக என்று நமக்கு தேவையான
நம்முடைய சத்சங்கத்தில் நமக்கு இணைந்தவர்களோடு சிறு சிறு விஷயங்களை பெரிதாக்காமல் சண்டையாக ஆக்காமல், பரவாயில்லை, இது என்னுடைய தவறாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று அப்படி நாம் விட்டு கொடுத்து செல்வது என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு காண்பிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.